இத்தனை கட்சியை கூட்டி சேர்ந்துக்கிட்டு வர மகாராசா, நீ எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குற? நீ தான் நல்ல ஆட்சி கொடுத்துட்டியா? நல்ல ஆட்சி கொடுத்தா நான் என் ஆட்சியின் சிறப்பை பார்த்து எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்க வேண்டியதானே? கேட்க மாட்டார்கள். ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான், சம்பளம் கொடுக்க முடியல. பகுதி நேர ஆசிரியர் பணி நியமனம் கேட்கிறான். உயிரை காக்கிற மருத்துவர்கள் வீதியில் நிக்கிறாங்க. உயிரை காக்கிற சேவை பெண்கள் செவிலியர்கள் வீதியில் நிக்கிறாங்க. உலகத்திற்கு உணவு கொடுக்கிற வேர்வை சிந்தி விளைய வச்ச நெல்லை கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்களே சேமிக்காது சாலையில் போட்டு முளைக்க விட்டுட்டீர்களே என்று வேர்வை சிந்தி உழைச்சவன் கண்ணீர் சிந்திக்கு நிக்கிறான் வீதியில. வேளாண் குடிமகன் மீனவன் கடல் குழுவை மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிற்கிறான். எல்லாரும் வீதியில் வந்து போராடுகிற போது இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று. ஆசிரியர்கள் கேட்கிற அந்த சம்பளர்கள் சம வேலை சம வாய்ப்பு சம்பளம் கொடுன்னு, அதுக்கு வெறும் 58 கோடி தான் தேவைப்படுது. ஆனா 6800 கோடியை இவர்கள் இலவசமாக கொடுக்கிறார்கள். ஒரே நாள்ல 1 கோடியே 31 லட்சம் வங்கி கணக்கில் 5000 போகுது. யாரு காசு? யாரு காசு? இந்த 6800 கோடியை இழக்கிறீர்களே, எப்படி இட்டுவீங்க? எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும், எதையாவது கொடுத்து ஆட்சிக்கு வந்துடணும். அதனாலதான் அன்பு பிள்ளைகளே, இவர்களின் நோக்கம் நம்மை ஏமாற்றுவது, நம்முடைய நோக்கம் இந்த நிலையில் இருந்து மாற்றுவது. இருக்கிற உரிமைகளை காக்க, இழந்த உரிமைகளை மீட்ட நமக்கு இருக்கிற ஒரே வழி அரசியல் விடுதலை. இங்கே வந்த கட்சிகள் எல்லாம் அரசியல் விடுதலை என்று பேசி வந்தார்கள். பிறகு அரசியல் வியாபாரமாக மாற்றி நீத்திருக்கிறார்கள். எங்க சீட்டு நோட்டம் அதிகம் வருதோ அங்க போய் கூட்டணி வைக்கிறது. அப்ப கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருந்தா, கூடி எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணா கொலை சரியாயிருமா? நாங்க தனித்து நிற்கிறோம் என்றால் தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். கொள்கையில் தெளிவு, குழப்பமில்லா முடிவு. எங்கள் ஒரே நோக்கம், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சி, உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நாட்டை மாற்றி படைப்பது. பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் வளக்கொள்ளை மதுமத போதை ஏதுமற்ற ஒரு தூய தேசம், புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே உங்கள் உடன் பிறந்தவர்கள் நிற்கிறோம். நீங்கள் என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கிடத்திலே உங்கள் உடன் பிறந்தவன் கேட்கிறேன், பொழுதுபோக்கு தளத்தில் இல்லாது போராட்ட களத்தில் உங்களுக்கான தலைவனை தேடுங்கள். காத்தடிக்கிற திசையெல்லாம் பறந்து போகிற பதறாக இல்லாமல் புயலே அடித்தாலும் அதே இடத்தில் கிடக்கிற வீரியமிக்க நெல்மணிகளாக இருங்கள். இந்த நாடு உங்களுடையது. இந்த நாட்டை வளமையான ஒரு புரட்சிகரமான நாடாக மாற்றி படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கற்றறிந்த மேன்மக்களாக வந்து இந்த நாட்டை மேம்படுத்த அரும்பாடு ஆற்றுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும்.